எல்லாம் பட்டாபிஷேகம் வாத்தியார் தான் பண்ணியாகணும். அபிஷேகம் யார் கையால பண்ணியாகணும்? வாத்தியார் கையால தான் பண்ணியாகணும். அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்ச வசிஷ்டருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. சுமந்திரன் சொல்றான், நீங்க உங்க பால் எடுத்து அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சேன், உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. காத்து இந்த வசிஷ்டருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. அந்த பாக்கியம் குகனுக்கு கிடைச்சதுன்னா, குகன் எங்கடா பட்டாபிஷேகம் பண்ணினான்? பட்டாபிஷேகம் பண்ணல, ஆலம்பால் எடுத்து தலையில விட்டான். தலையில பால் விடணும் அப்படிங்கிறது தானே பட்டாபிஷேகம். அது எந்த பாலா இருந்தா என்ன? தலையில பாலை ஊத்தணும், இதுதான் பட்டாபிஷேகம். அப்படின்னா அது எந்த பாலா இருந்தா என்ன? செக்தும் நால வருந்ததி பதிரபூத் தஸ்யாபிஷேகோத்சவே ஸ்னிக்தோஹந்த. அந்த பாலை ஊத்திரத்தே அந்த காரியம் ரெண்டு செஞ்சது. அந்த செயல் ரெண்டு விளைவுகளை ஏற்படுத்தினது. ஒண்ணு கைகையை கேட்ட வரன் பூர்த்தியாச்சு, ஜட தரிச்சுக்கணும் அப்படின்னு அவ கேட்டா அந்த வரன் பூர்த்தியாச்சு. அதுக்குதான் உட்காந்துருக்கா, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான். ஜட தரிச்சானாங்கிற மெசேஜ் அவளுக்கு போயாச்சு, அதோட முடிஞ்சது. அடுத்த விஷயத்த சொல்றேன். இந்த 18 வருஷம் கல்யாணம் ஆகி சீதைக்கு 12 வருஷம் 12 வருஷம் ஆறுது. சீதை சீதை கண்ணுலேருந்து ஒரு நாளைக்கு நான் கண்ணீரை பார்த்ததே கிடையாது ராஜன். யாரு? ஒரு மந்திரி தேரோட்டியான சுமந்திரர் சொல்றார். ஒரு பொம்மநாட்டி அழுதா அவளுக்கு எப்படி தெரியும்னா, அவளுக்கு இல்லதான் தெரியும். இந்த காலம் மாதிரி கிடையாது அந்த காலம். அத்தனை கொடுமைகள் கிடக்கிறதே கொள்ளையில போய் வேலை செய்யறவாளோட அழுவா, சொல்லி அழுவா. கோவிலுக்கு வந்தா யாரையா பார்த்தா சொல்லி அழுவா. ஓரத்துல உட்காந்து ரொம்ப கொடுமையா இருக்கு மாமி, மாமியார் படுத்துறா, தாங்கல்ல, புடுங்கல் தாங்கல்ல, இதை கொண்டாங்கிற அதை கொண்டாங்கிற, எல்லாம் பாருங்க, எல்லாம் அள்ளி போட்டு குத்தினா மாதிரி கல்யாணமே கிடையாதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன அந்த குடும்பங்களும் எல்லாம் கல்யாணமே கிடையாது. அவா உப்ப தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும். கல்யாணம் என்ன நடக்காமையா இருக்கு உலகத்துல? நல்ல வாழ்க்கைலாம் நடந்துன்னு தான் இருக்கு கல்யாணம். பிள்ளைய பெற்றவாழ சொல்றேன், பொண்ணு கல்யாணத்தை சொல்லலைன்னா பிள்ளைக்கு எல்லாம் கல்யாணம், ஆண் மகனுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்காமையே இருக்கு. சில பேர் இந்த பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு நடக்கலங்கிற வருத்தத்துல அந்த பாபத்தை போக்கின்றா. சில பேர் கல்யாணம் பண்ணி வச்சு செய்யறதுன்னு பாபத்துல. அது மாதிரி மாட்டின்டா நாம என்ன பதில் சொல்ல முடியாது. பழைய ஜலம் புது ஜலத்தையும் கொண்டு போச்சான்னு, இந்த புது ஜலம் பழைய ஜலத்தையும் கொண்டு போச்சான்னு இந்த பையனையும் கொண்டு போயிடுவாவ. சுதந்திரம் இல்லை, இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. அவா கர்மா அவ அனுபவிச்சுதான் ஆகணும். பகவானை தான் பிரார்த்திச்சுக்கணும், ராமரை பிரார்த்திக்கணும். சக குடும்பமா இருக்கணும்னா ராமரை தான் பூஜை பண்ணணும். வைதேகி சகிதம் சுகத்ருமதலே ஹைமே மகாமண்டபே. அதுவா இருக்கும். எல்லா அண்ணா தம்பிகளோட பரிவாரங்களோட. இந்த இடம் இல்ல ஒரு விசேஷம் சொல்றேன். நான் ஹிஸ்டரிய படிச்சுன்னு வரத்தே ஒரு விஷயம் வந்தது. இந்த அயோத்தியில ராமர் கோவில் கட்டிருக்கு பத்தியில, இது எத்தனை வருஷ போராட்டம். அயோத்தியில ராமர் கோவில் கட்டணுங்கிறது எத்தனை வருஷ போராட்டம்னா 515 வருஷ போராட்டம். 515 வருஷம் கழிச்சுதான் அந்த ராமர் கோவில் இப்ப கட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் வச்சுக்கோங்களேன். 550 வருஷத்துக்குள்ளதான் அந்த கோவில் இடிக்கப்பட்டிருக்கணும், பழைய கோவில். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அயோத்தி எங்க இருக்கு, கும்பகோணம் எங்க இருக்கு? அந்த கோவில் இடிக்கிற காலத்துலதான் இங்க கோவிந்த தீட்சிதர் மந்திரியா இருந்தது இந்த ஊர்ல. அங்க இடிச்சாருங்கிற செய்தி வந்த உடனே இங்க கோவிலை கட்டுவிட்டாரு ராமருக்கு. இப்ப கட்டினது கூட 2வது கோவில் தான் ராமருக்கு. இல்ல ஊர்ல முழுக்க ராமர் கோவில் இருக்கேன்னால், இந்த மாதிரி ராமர் எங்கேயுமே கிடையாது. நம்ம தென் அயோத்தியா இருக்கக்கூடியதான நம்ம ராமசுவாமி கோவில் இருக்கு பத்தில, இந்த ராமர் நீங்க உலகம் முழுக்க போனாலும் இந்த மாதிரி ராமரை பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி அஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி அப்படின்னு எந்த இடத்துல சிரமுகுட்ட குண்டல திலகச்சாரு உதார அங்க விபு, அந்த உதார அப்படிங்கிறத பார்த்தா நிமிந்துதான் பார்க்கணும் ராமர். இப்படி நேருக்கு நேர் நீங்க ராமரை பார்த்துட முடியாது. இங்க உட்கார்ந்து இருக்கிற ராமரையே நேருக்கு நேர் பார்க்க முடியல. இப்படி நிமிந்தாதான் சிறந்து தெரியறது. ராமர் நின்னா எப்படி இருக்கும்?
அது மாதிரி ஆஜானுபாகுவா பகவான் இருப்பான் இயற்கையாவே. அந்த ராமருக்கு கோவில் கட்டணும்னு, அந்த கோவில் இடிக்கப்பட்ட உடனே அந்த ராமருக்கு கோவில் கட்டணும்னு முதல்ல கட்டினவர் கோவிந்த தீட்சிதர் தான். சாஸ்திர ரீதியா நீங்க 1000 விஷயத்தை சொல்லலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி இருக்கு பாருங்க. அந்த அப்பேற்பட்ட அழகான ராமபீரான், அழகான ராமன். சீதை 12 வருஷத்துல கண்ணீர் விட்டு நாம் பார்த்ததே கிடையாது. இந்த ஜட, இதுல ஒரு ஆச்சரியம், பின்னோக்கி கதையை கொண்டு போனாதான் தெரியும். பட்டாபிஷேகம் நின்று போயிடுத்துன்னு சொன்ன போதும் சீதை அழல, துள்ளி குதிச்சுண்டு அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்ரந்தி குஜகண்டகான்னு, நான் முன்னாடி போறேன் நீங்க பின்னாடி வாங்க காட்டுக்கு. ஆமா, ஃபாலோ மீங்கிறாள். நான் முன்னாடி போறேன் நீங்க பின்னாடி வாங்கோன்னா. எந்த இடத்துலயுமே சீதை தேர்ல ஏறத்தே சிரிச்சுன்னு ஏறினாள்னு இருக்கு. போன தடவையே சொன்னத, சிரிச்சுன்னு ஏறினாள் சீதை. எவ்வளவு பெரிய சொத்து போயிடுத்து, இவ்வளவு பெரிய சௌக்கியம் போயிடுத்து, கௌரவம் போயிடுத்து, போய் இன்னொரு இடத்துல சௌக்கியமா இருக்க போறோமா இல்லையான்னு தெரியாது. அப்படிங்கிறதே ஒருத்தர் முகத்துல கவலை இருக்குமேன்னா, அதெல்லாம் தாண்டி நாம ராமரோட இருக்க போறோம் அப்படிதானே நினைப்பா ஸ்திரீகளுடைய மனோபாவம். எத்தனை கஷ்டத்தை தாங்கிக்கிறாள். எங்க போனாலும் பின்னாடி பிடிச்சுன்னு வரான்னா என்ன சௌக்கியத்துக்காக வரால? நம்ம ஆத்துக்காரோட இருக்கணும், ஆத்துக்காரரை விட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனோபாவம் தான். அது மாதிரி அதுல ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தோட வெளிப்படையா சீதை சிரிச்சுன்னு ஏறினாள் அப்படின்னு இருக்கு. சிரிச்சுன்னு ஏறினால் அந்த சீதை இந்த ஜட தரிக்கும் போது அழுதாள். சயேஷ மைதில சுதா பாஷ்போத குத்பா, கதறி தீத்துட்டாளாம் சீதை. இப்படி ஒரு கோலத்துல ராமனை பார்க்கிறவே அப்படின்னு. ராஜன்னு, இன்னும் உங்களை விட நான் ஜடதரிச்சத்தையும் பார்த்தேன் அப்படின்னா. ராமர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு நமஸ்காரம் பண்ண சொன்னார். உங்களுக்கு நமஸ்காரத்தை சொன்னார். அம்மா கௌசல்யக்கு மாதாச்ச மம கௌசல்யா குஷலம் சாபிவாதனம் அப்ரமாதஞ்ச வக்தவ்யா பூயாச்சைனாமிதம் வஜஹ தர்ம நித்யா யதா காலம் அக்ஞகார பராபவா தேவி தேவஸ். இதுக்கெல்லாம் எங்க டயம், என்ன ஸ்லோகம். அம்மா, என்ன முன்னாடி அனுப்பிச்சுட்டு பின்னாடி அப்பாவோட சண்டை போடாதே. தேவி தேவசிய பாதவுச்ச தேவவத்து பரிபாலய. உனக்கு தெய்வம் அவர்தான். அக்னிகாரியம் முதலிய இடங்கள்ல எல்லாம் கூட இருக்கணும். அப்பாவுக்கு வருத்தம் இல்லைன்னு நினைக்காத. அப்பாவுக்கும் வருத்தம் உண்டு, உனக்கும் வருத்தம் உண்டு. 2 பேரும் சமான துக்கம் உடையவாதான். நீ பேசி இன்னும் அப்பாவை துக்கப்படுத்தாத. பரதனுக்கு சொல்றார், அப்பாவை பார்த்துக்கோ, யுவராஜ்யத்தை ராஜ்ய பரிபாலனம் ஒழுங்கா பண்ணு. ராஜா அப்படிங்கிறது இது ஏதோ ஒரு புளூக்ல வர்றது, ஏதோ ஒரு அதிருஷ்டத்துல வர்றது. இது ஒரு பெரிய பதவி, இதன் மூலமா நாம சௌக்கியமா இருக்கலாம், நாம நிறைய பெருமை அடையலாம், புகழ் அடையலாம், நிறைய டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த ராஜ பதவி இல்லை. பின்ன ஜனங்கள் ஒத்தர் கண்ணுலேருந்து கண்ணீர் வரக்கூடாது. அதுக்குதான் ராஜாவே. சொத்து எனக்கு நீ சோறு போட வேண்டாம், அவாவா உழைச்சா அவாவா சாப்பிட்டுப்போம், அவாவா உழைச்சா அவாவா சொத்து சேர்த்துப்போம். பின்ன ராஜாங்கம் எதற்குனால் ஒத்தர் வாழ்க்கையில ஒத்தர் குறுக்கிடக்கூடாது. இதுக்குதான் ராஜாவே. ராஜ தர்மத்தினுடைய அடிப்படையே அதுதான். இப்ப நான் வரேன், நான் போறேன், என் காரியத்தை நான் பாக்குறேன். என்ன தடுத்து நிறுத்தி ஒருத்தர் சண்டைக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அகாரணமா சண்டை போடுறார், என் சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறா, என் பத்னியை அபகரணும்னு நினைக்கிறா, என் நிலத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறான்னா ஜனங்கள் எங்க போய் முறையிடும்? யார்கிட்ட சொல்லுவா? முரட்டாளா இருந்து பலசாலியா இருந்தா சண்டை போடுவா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதுக்கு நாம் என்ன மிருகமா? ஒரு ரொட்டியை போட்டா 4 நாய் வந்தா ஒண்ணுக்குள்ள சண்டை போட்டு யார் அந்த ரொட்டி எடுக்கிறது அப்படின்னு சண்டை போட்டுக்குமே நாய். அது மாதிரி சண்டை போட்டுக்கிற மாதிரி நாம என்ன மிருகமா? என்ன இல்லையே, மனிதர்கள் தானே. அப்ப நமக்குள்ள ஒரு விவஸ்தையை ஏற்படுத்தியிருக்கோம் நாம.
இது 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 என்னோட இல்லை, இது உன்னோட இல்லை, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ட்ரஃபி ஆகக்கூடாது, ஒருத்தர் வாழ்க்கையில ஒருத்தர் குறுக்கிடக்கூடாது, ஒருத்தர் பொருளை ஒருத்தர் அபகரிக்க கூடாது, ஒருத்தர் ஹிம்சை பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் யார் இதை கவனிச்சு செய்ய வேண்டியதுன்னா ராஜா. அவனுக்கு நாம் என்ன செய்யறோம்னா டாக்ஸ் கட்டுறோம். அதுக்குதான். எதுக்கு டாக்ஸ் கட்டுறோம்? நான் சம்பாதிச்ச பணத்தை எதுக்கு நான் ராஜாவுக்கு கட்டணும்? நீ என்ன பண்ணிருக்க எனக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டா இதுதான் பதில். அது நல்ல பாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், பாக்கி எல்லாமே நம்மளோட உழைப்பு தான். இதே மாதிரி ஒரு சின்ன மாதிரி இதுக்கெல்லாம் குறுக்கிடாம இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் பார்த்து பண்ண சொல்லுங்க பரதன்ட்ட. இப்படி சொல்லிட்டு ராஜன்னு என் குதிரை அவ்வளோ கஷ்டப்பட்டது திரும்பி வராதபடி. நான் வர வழியில பாக்கறதே, நான் பட்டாபிஷேகம் இல்லேன்னு சொல்லி ராமனை கொண்டு விடும்போது மரங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் பூவோட காயோட பிஞ்சோட அப்படி பூத்து குலுங்கினது. இங்க அபிவிருக்ஷாகான்னு பதம் இருக்கு. அபிவிருக்ஷா பரிம்லானாகான்னு. பொதுவா கொடிக்கும் கிளைக்கும் மரத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு பூச்செடி வைக்கிறேன், ஒரு காய்கறி செடி போட்டிருக்கேன், ஒரு நாள் தண்ணி விடலைன்னாலும் வாட்டமா இருக்கும். இந்த தென்னை மரத்துக்கு நீங்க தண்ணி ஒரு நாள் விடலைன்னா வாடி போயிருமா? இந்த தென்னை மரத்தை தான் அவன் சொல்றான். அதுக்குதான் குறிப்பிட்டு சொல்றான். நன்னா வளர்ந்த ஆழமான மரங்கள் ராமனை காட்டுல கொண்டு விட்டுட்டு நான் திரும்பி வரத்தே பாக்குறேன், எல்லாம் பூவோட பிஞ்சோட காயோட வாடி போயிருக்கு. ராஜன் எல்லாம் வாடி போயிடுது. இது அப்படியே இந்த ஸ்லோகத்தை அப்படியே மனசுல வாங்கிட்டு ஆழ்வார் சொல்ற பதம் தான் புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுலேன்னு ஒரு பாடல் இருக்கணும். அதுல குறிப்பிட்டு புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே அப்படிங்கிற வார்த்தையை ஏன் சொல்றார் அவர்னால் இங்கதான் பிரமாணம். இந்த ராமன் அப்படி விசதமா பிரியத்தை காமிச்சிருக்கார். ஒரு ஒரு சேத்தன அச்சேதன வஸ்துன்னு பார்க்காதபடிக்கு நாம பெரும்பாலா நமக்கு சேதன வஸ்து தான் தெரியும், அதுவுமே தெரியாது. இன்னும் ரொம்ப மூர்க்கனா இருந்தான்னா பக்கத்துல இருக்கிற மனிதன் கூட தெரியாம காலம் மிதிப்பான். இன்னொருத்தர காலம் மிதிக்கிறோங்கிறது கூட தெரியாது. உயர்ந்த சன்னியாசிகளுக்கு தர்மமே என்னன்னா ரோட்ல காலை வைக்கிறதே பார்த்துதான் காலை வைக்கணும். எறும்புகள் மேல காலை வைக்க கூடாது அப்படிங்கிறது சன்னியாச தர்மம். அதுக்காக தான் மேல இப்ப மழை காலம் வந்தா ஒரு இடத்துல உட்காரணும்னு சொல்றது. இதுல ஏகதேசத்தை எடுத்துட்டா ஜெயின மதத்துல ரோட்டை பெருக்கின்னு போவா. பார்த்திருக்கீங்களா நீங்க? ஒரு மயில் தொகையால ரோட்டை பெருக்கின்றே போவா. ஏன்னா எறும்புகளை மிதிச்சிடும். இது நம்ம சாஸ்திரம் சொல்றதுதான், நம்ம சன்னியாச தர்மத்தை சொல்றது. இப்படி ஒரு சலனம் உள்ள பொருள்கள் இல்லை, அசையற பொருள்கள் இல்ல, அசையாத பொருள் இதுக்கு. இந்த மரத்துக்கு இப்ப நிக்க சொல்லுவோம். இப்ப யாரும் நிக்கல. பெரும்பாலும் நின்னா உடனே என்ன பண்ணுவான், அந்த ஓலையை பிப்பான். அந்த ஓலையை பக்கத்துல நின்னுட்டா என்ன பண்றோம்னே தெரியாம ஓலையை பிப்பான். அது உயிர், அத ஹிம்சை பண்றோங்கிறதே அவளுக்கு தெரியாது. அது பெரிய தப்பான விஷயம். நாம ஹிம்சை பண்றோங்கிறதே நமக்கு தெரியாம இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிடுவோம்னே தெரியாம நாம அனுபவிக்க வேண்டியதுதான். ஏன்னா பாபம்னு தனியா கிடையாது. பாபாய பரபீடனம், பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம். புண்ணியம்னா என்ன, பாபம்னா என்னன்னு வியாசர் ஒரே வார்த்தையில சொல்றார். பிறருக்கு உலகத்துல பிறருக்கு, பிற ஜீவராசிகளுக்கு, உயிரினங்களுக்கு நீ நன்மை பண்ணினா அதுக்கு பேர் புண்ணியம். பிற உயிரினங்களை நீ துன்புறுத்தினா அதுக்கு பேர் பாபம். பாபாய பரப்பீடணும். இப்ப நம்ம செடியை பிச்சோம்னா பாபம் தானே, தேவையில்லாம பிக்கிறது. அதனாலதான் அந்த செடி கிளைய ஒடிக்கிறதே கூட மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு வேதம் ஆரம்பிக்கிறது. நான் யாகத்துக்காக ஒடிக்கிறேன், நான் ஒடிக்கிற இடத்துல நீ 100 ஆவேன்னு சொல்றதெல்லாம் இந்த தாத்பரியத்துலதான். அதுக்கு ஜீவன் உண்டு அப்படிங்கிறது. இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். உலகத்துல அபூர்வமா இது மாதிரி இந்த தாவரங்களுக்கு இசிஜி வச்சு அதை ப்ரூஃப் எல்லாம் பண்ணிருக்கா பத்தியா. இதெல்லாம் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல ஒருத்தர் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் இது மாதிரி என்னென்ன உயர்ந்த விஷயங்கள் உண்டோ அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதே இந்தியாவிலதான். பொதுவா இந்த ரிசர்ச்ல இருக்கிறதே கீழே ஸ்டூடெண்ட் என்ன ரிசர்ச் பண்றானோ அதுக்கெல்லாம் ப்ரொஃபசர் பேர்ல அந்த ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணிட்டு வரும்.
உழைச்சது முழுக்க அவனா இருக்கும், ஸ்டூடெண்டா இருக்கும். அது மாதிரி இந்த ஃப்ராட ஆரம்பிச்சவனே பிரிட்டிஷ்காரன் தான். இந்தியாக்காரா என்னென்ன ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி நாங்க தான் கண்டுபிடிச்சோம். விமானத்திலேருந்து ஆரம்பிச்சு, பேசுற போன்ல இருந்து ஆரம்பிச்சு, முதல்ல கண்டுபிடிச்சவா யாருங்கிறத உங்களுக்கு ஹிஸ்டரியே சொல்லல. அந்த பாடத்திட்டம் தான் மாறுறது. பாடத்திட்டம் மாத்தணுங்கிற பத்தியில அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கஜினி முகமது 18 தடவை படையெடுத்து வந்தான் இந்தியா மேலேன்னு. அவன் வந்ததே 5 தடவை தான். 5 தடவையிலையும் தோத்தான். பின்ன என்ன கொண்டு போனான்னா கொள்ளையடிச்சுன்னு போனான். 10 தடவை திருட வந்தான் நம்ம வீட்டுக்கு, 11வது தடவை திருடின்னு போயிட்டான். அப்படிங்கிறது திருடனுக்கு பெருமை இல்ல. 10 தடவை நம்ம ஜாகிரதையா இருந்தோம், 11வது தடவை அசக்தரா போயிட்டோம், ஏமாந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாந்து போயிட்டோம், திருடன் போயிட்டான்னா இன்னும் திருடன் கட்டிக்காரன்னு சொல்றதா என்ன? இந்த திருடன் கட்டிக்காரன்னு சொல்றதுதான் நம்மளோட வரலாறு எல்லாமே. நாம படிக்கிற வரலாறு எல்லாமே திருடன் ரொம்ப கட்டிக்காரோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதை மாத்துறதுதான் நியூ எஜுகேஷன் சிஸ்டமே. நாம என்னென்ன கண்டுபிடிச்சிரும், நம்ம இந்தியாவில என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, அதுல ஒண்ணு இந்த தாவரவியல். செடிகளுக்கு உணர்ச்சிகள் உண்டு அப்படின்னு அதெல்லாம் வாடி கிடக்கு. அதெல்லாம் சொல்றது ராமாயணம். இதுக்கு பிரமாணம் தெரிஞ்சுக்க வேண்டாமா நம்ம? இது ஏதோ ஒரு கற்பனை கவிதை அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக இல்லை. இதுல ஒரு சயின்ஸ் இருக்குன்னு போற போக்குல காமிச்சிட்டு போறார் வால்மீகி. தேவராஜரதம் திருஷ்டுவா வினா ராமமிகாகதம் துக்காதகு தஸ்ருமுக சர்வோ ராஜமார்கோ கதோ ஜனஹ. நான் வந்த உடனே அத்தனை ஜனங்களும் ஓடி வந்து இந்த தேர்ல ராமன் இருப்பானோன்னு எட்டி பார்த்தா ராமன் இல்லைன்னு உடனே எல்லாருடைய முகத்திலையும் வருத்தம், என்ன வெறுப்போட பார்த்துட்டு போயிட்டா அண்ணன்ட. அப்ப அவன் சொன்னான் அந்த சரதன், இதை பத்தி ராமருக்கு சொன்னா, லட்சுமணன் சொன்னானோன்னு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியான்னா, உதவி பண்றியா? உனக்கு நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், உனக்கு எவ்வளவு ஒரு சௌக்கியங்களை பண்ணி கொடுத்துருக்கேன் சுமந்திரா, எனக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணு. என்ன அப்படியே தூக்கி அந்த தேர்ல வச்சு ராமன் இருக்கிற இடத்துல என்னை கொண்டு விட்டுடுவோம். நான் பண்ணிருக்கேன்னா நான் ஹெல்ப் பண்ணலாம், எனக்கு நீ பண்ணுன்னா. இந்த விஷயம் என்னன்னா அப்படி பண்ண முடியாது. அதுக்கு உரிமை எல்லாம் தசரதனுக்கு கிடையாது, இது சுமந்திரனுக்கு கிடையாது. பிராக்டிகலாவும் அது பண்ண முடியாது. கௌசல்யும் சொல்றா என்னை கொண்டு விட்டுட்டு என் புள்ளட்ட அப்படிங்கிறா. மேல மேல எல்லாருமே கத்த ஆரம்பிச்சுட்டா, அங்க உள்ளவா எல்லாமே எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சுட்டா. சுமந்திரன் பாக்குறான்னு இந்த துக்கத்தை விருத்தி பண்ணக்கூடாது, வளர விடக்கூடாது அப்படின்னா ஜெயாவிதி பவான்னா ராஜாட்ட உத்தரவு பெற்றுண்டான். கிளம்பி வெளியில போயிட்டான். இவன் உட்கார்ந்து இருக்கிறதே இவன் சுமந்திரன் வந்து சொன்னதெல்லாம் கேட்டு தசரதன் ரொம்ப புலம்பினான். என்ன விட்டுட்டு போயிட்டியடா ராமா, இப்படி பண்ணிட்டியடா, வயசான காலத்துக்கு அவிக்க விட்டுட்டியே அப்படின்லாம் புலம்பின உடனே கௌசல்யக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. என்ன கோபம்னா, தசரதன்கிட்டயே சொல்றான், நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் கைகையோட இடம், அரண்மனை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவள் கைகை. அவ கேட்டான்னு வரனை கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டும் இங்க வந்து அழறேன். அப்ப சௌக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு இடம், அழறதுக்கு ஒரு இடமான்னு கேட்டாங்க. அவ கேட்டது நியாயம் தானே. இப்ப சௌக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு இடம், அழறதுக்கு ஒரு இடமா? இது என்ன அழற இடமா? நானே துக்கத்துல இருக்கேன், என்னை விட பெருசா துக்கம் தெரியும் பண்ணினதே நீங்க தானே. ஒரு அத்தியாயம் முழுக்க வருத்தத்தை சொல்றான். அப்ப சொன்னா தசரதன், அதான் ஆச்சரியமான விஷயம். நீ சொன்னதெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணல. நான் இந்த வீட்டுல குடும்பத்துல சண்டையே என்ன தெரியுமோ, நான் தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்றான் பாருங்க, அங்கதான் சண்டையும். யாருமே தப்பு பண்ணாதவா கிடையாது. ரெண்டாவது, நமக்கு உள்ளதை காட்டிலும் பத்னிகளுக்கு ப்ரெஷர் கூட. நமக்கு ரிலீஃபுக்கு ஒரு இடம் இருக்கு. ஏதோ அங்க போறோம் இங்க போறோம், 4 பேரை பாக்குறோம், பேசுறோம், ரிலீஃபை பார்த்துட்டு வந்துடுறோம். ஸ்திரீகளுக்கு அதுக்கு வழியே கிடையாது. அப்படிங்கறத ஒரு கோபத்தை காமிக்கிறான்னா அப்ப என்ன இருக்க பண்ணணும்னா பேசாம இருக்கணும், பேசக்கூடாது. அது இது கிடையாது, பேடித்தனம் எல்லாம் கிடையாது, அது உயர்ந்த குணம். அது அவ பண்ண தியாகத்துக்கு பேசாம இருக்கணும். தசரதன் சொல்றான், நீ சொன்ன அத்தனை தப்பு என்கிட்ட இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் பாபி. ஆனா இது நாள் பரியந்தம் இது மாதிரி நீ பர்த்தாவை மரியாதை குறைச்சலா பேசினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ பேசினது கிடையாது.
நான் பாபியாவே இருக்கேன், என்ன பேசி நீ பாபியா போகாதேன்னா சுமந்திரன். இப்ப நீ சொல்லலைன்னாலும் நான் பாபிதான், நான் இப்ப குற்றம் பண்ணலன்னு நான் சொல்லவே இல்லை. நீ இப்ப என்ன வெய்யறதுனால உன்னோட அந்த தர்மத்தை விட்டு நீ மீற மாதிரி ஆறு. அதை எப்படி வச்சுன்னா இப்படி கைய வச்சுன்னு சொன்னான் தசரதன். படுத்துன்னு தானே இருக்கான். இப்படி கைய வச்சுன்னு சொன்ன உடனே அந்த கைய ரெண்டையும் பிடிச்சிட்டான் கௌசல்யா. கண்ணுல வச்சுட்டு நான் தான் ஒரு துக்கத்தினுடைய மேலிட்டுனால அப்படி பேசிட்டேனா, அப்படி அப்படி நினைக்காதீங்க, நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க. சோகோ நாசயத்தே தைரியம், சோகோ நாசயத்தே ஸ்ருதம், சோகோ நாசயத்தே சர்வம், நாஸ்தி சோக சமோதிப்பு. ஒரு மனுஷனுக்கு துன்பம் வந்ததுன்னா அது எல்லாத்தையுமே பாழ் அடிச்சுடும். அது தைரியம் போயிடும், அறிவு போயிடும், எல்லாமே போயிடும். அப்படி நான் தைரியத்தையும் அறிவையும் இழந்து நான் உங்களை பேசிட்டேன். இப்படி ஒரு கஷ்டம் நமக்கு வயசான காலத்துல வந்தது. நாம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒண்ணு பண்ணலையே, நாம ஏன் நமக்கு இந்த கஷ்டம் வந்தது, என்னால அதை தாங்க முடியலன்னா. தசரதன் சொன்னான், அப்படி சொல்லாத, அவரை போட்டு தோர முளைக்கிற அன்னைக்குதான் தர்ம பலனை கொடுக்கும். இது மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள பாவத்தை நான் பண்ணிருக்கேன்னா அது என்ன பாவம்னா நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு வாங்க சொல்றேன்.